ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான பாசிப்பருப்பு புட்டு தாங்க செய்ய போகிறோம். இந்த புட்டை வந்து குழந்தைங்களுக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டீங்களா போதும், அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் செய்யறதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா 3 பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ புட்டு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 டைம் போல் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற வைக்கணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதே போல் இதை அரைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி அரைச்சிங்கன்னா தான் புட்டு நல்லாயிருக்கும், உதிரி உதிரியாக. இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து ஒரு நரன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்ச மாவை நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். நம்ம இட்லிக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிங்க. எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இந்த தட்டை வைக்கிறதுக்கு முன்னாடியே இட்லி பானில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருங்க. இந்த இட்லி தட்டை வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா மேலே பொங்கி வர ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க. ஒரு 20 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இப்படி குத்தணும் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டலை, கரெக்டாக வந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இட்லி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம கை வச்சு பிக்க முடியாது. அதனால் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா உடச்சிக்கலாம். இப்படி உடைக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கங்கே இப்படி பிசுறாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது நல்லா ஆற நல்லா உதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 4-3 நம்ம நல்லா இட்லியே பிச்சு போட்டாச்சு. இதை வந்து கையிலே நீங்கள் ஊற்றெடுக்கலாம். ஆனால் நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பிச்சு எடுத்த எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸில் வச்சு 2 டைம் ஓட்டினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா உதிரியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்துடும். இதை ஓட்டும்போது ரொம்ப ஓட்டிடாதீங்க, ஃபாஸ்ட்டாக வச்சு அப்புறம் கொலன்னு ஆகிடும். அதனால் ஒரு பல்ஸில் வச்சு ஒரு 2 டைம் அடிச்சிங்கன்னா போதும், கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம பல்ஸில் வச்சு அடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்படி உதிரியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இப்போ வாசனைக்காக 2 ஏலக்காவை இதை இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா அரை கப் அளவு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதில் வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை வந்து கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் இப்படி கலந்து விடுங்க. அடுத்ததாக துருவினா அரை மூடி தேங்காய் அதில் சேர்த்துருக்கேன். தேங்காவும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய், வெல்லம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்து சர்க்கரை அங்கங்கே கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. புட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டான பாசிப்பருப்பு புட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.